ஹனுமன் பறக்கும் போது எப்படி இருந்ததா, அவருடைய ஆற்றல் பலம் தாங்க முடியாமல் கீழ் கிடந்த செடிகள் எல்லாம் வேரை புகுத்து, வேர் இல்லாமல் அப்படியே மேல பறந்து போயிட்டான். ராக்கெட் எல்லாம் ப்ரொபெல் ஆகும்போது சுத்தி இருக்கிற செடி கொடிகள்லாம் அப்ரூட் ஆயிடும் பாருங்க, அந்த போர்ஸ்ல அப்ரூட் ஆகி அதெல்லாம் கொஞ்சம் தூரம் ஹனுமாரோட பறந்து கீழே வந்து விழுந்து விடுவான். செடிகள்லாம் ஹனுமானோடு பறந்து சென்று கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே விழுந்தது. எப்படின்னார் வால்மீகி ராமாயணத்துல சொன்னார், நம் வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளியை போயிட்டு வான்னு சொன்ன போது எப்போது நம்ம வீட்டுக்கு வாசல்ல 7 அடி போயிட்டு வாங்கோன்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி அனுமார போயிட்டு வான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கீழே விழுந்துட்டோம். அர்த்தம் என்னன்னா, நமக்கு வீட்டுக்கு யாராவது வந்தா வாசலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். போகும்போது கதவை சாத்தின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லாமல் அப்படி சொல்லணும் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தை எடுக்கிறார். இப்போ ஹனுமான் பறந்து போனார். ஒரு மலை வந்தது, மைனாகம்னு பேர். இந்த மைனாகம் என்ன சொல்லிட்டு, ஹனுமான் என் மலையில் 3 நாட்கள் 2 இரவுகள் தங்கிவிட்டு போ. 3 days 2 nights. அமேசான் ஆஃபர் 15% ஆஃப் அப்படிலாம் அப்படி ஒரு டேஷ் போட்டுட்டு 99 ஒன்லி அப்படின்னா. ஹனுமான் சொன்னா, நானே சீதை நான் சீதையை பார்த்தது கூட கிடையாதுன்னா, நான் ஏதோ சீதையை தேடலாம்னு போனா உண்மை இடத்தெல்லாம் வந்து தங்கிலாம் போக முடியாது. தங்கிட்டு போனோம் ஹனுமான்னு சொன்ன போது ஒரு குட்டு விட்டார். மைனாக்கும் ஓர் அழுதுற்று. உங்க அப்பா வாயுதேவன் அன்று மலைகளுக்கெல்லாம் சிறகிருக்கும் போது இந்திரன் வஜ்ராயுதத்தால் வெட்டிய தருவாயில் என்னை மட்டும் சம்ரட்சித்து கொடுத்தார். வாயு மீது கொண்ட நன்றியின் பேரால் ஆற்றலால் உனக்கு உதவலாம் என்று நினைத்தேன். அனுமனே, என்னை போய் அடித்து விட்டாயே. அனுமன் வந்து கட்டி தழுவின்ட்டார். மைனா, இப்ப தப்பா எடுத்துக்காத, நான் சீதையை பார்க்கணும்னு போறேன். இட் இஸ் ஆபரேஷன் சீதா. ஃபர்ஸ்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்கிறது ஹனுமான் பண்ணதுதான் இல்லையா? ராமர் அமைச்சார், ராத்திரிக்குள்ள போயிட்டு லங்கால போயிட்டு அடிக்க வேண்டியவாளெல்லாம் அடிச்சுட்டு திரும்பிட்டார். அடுத்தது மோடி இந்த பக்கம் பண்ணார். இது இந்த பக்கம் ராமர் பண்ணார், அந்த பக்கம் அவர் பண்ணார். அதனால சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இப்ப நான் போயிட்டு இருக்கேன். இப்ப ஐ கேனாட் டேக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போற வழியில ஆனந்தாஸ்ல சாப்பிட்டுட்டு கௌரி சங்கர்ல சாப்பிட்டுட்டு எல்லாம் போக முடியாது. அதனால உன் இடத்துல எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுமான் பறந்து சென்றார். அப்போ ஜலத்திலிருந்து ஒரு பெண் கிளம்பி வந்தாள், நாகமாதா சுரசா. தீயே எனலாய பசிப்பிணி ஒருத்தி வந்து கடல்ல இருந்து எழுந்து சொல்றா, அனுமானை பார்த்து எனக்கு ஒரே பசிக்குது. அனுமான் கேட்டார், எங்கிட்ட எதுக்குமா சொல்றேன், நான் ஹோட்டல்லாம் நடத்துறேன். தீயே எனலாய பசிப்பிணி தீர்த்தல் செய்வானாய விரைவு உற்று என்னை ஆண்மினை வன்மையாள் நீயே இனி வந்து நீங்கொள் பிணங்கு ஏற்றினேன் வாயே புகுவாயே வழிமற்ற இலை வானின் என்றாள். நீ வாய்க்குள்ள புக வேண்டாமா அப்படின்னு கேட்டாய். அனுமான் சொன்னார், இதை பாருமா, ஏதோ சில மிருகங்களின் மாம்சத்தை சாப்பிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஆடு மாடல் கோழி குஞ்சு இதெல்லாம் சாப்பிடுவோம். நானோ ஒரு குரங்கு மாம்சத்தை ஒத்தனும் சாப்பிட்டதே கிடையாது. எதுக்கு என்ன போய் நீ சாப்பிட்ற? குரங்கு மாம்சத்தை சாப்பிடவே மாட்டாளே. அவ சொன்னா, நான் சைனாலேருந்து வந்திருக்கேன், குரங்கு சாப்பிடு. அவ என்ன சொன்னா, என் வாய்க்குள்ள நீ புக வேண்டும் அப்படின்னா. வாய்க்குள்ள புக வேண்டும்னு சொன்ன போது ஹனுமார் பார்த்தார், வாய்க்குள்ளதானே போகணும். நோட் பண்ணிட்டேன், வாய்க்குள்ளதானே போகணும். அவ ஆணு வாயை திறந்தா அவரும் வளர்ந்துட்டே வந்தார். இன்னும் திறக்கிறா, இன்னும் வளர்ந்தார். இன்னும் திறக்கிறா, இன்னும் வளர்ந்தார். ஆணு பெரும் வாயை திறந்தால் பெருமாளை பத்தி சொல்லுவா, உலகமுண்ட பெருவாயா. அந்த மாதிரி இவ்வளவு பெரிய வாயா திறந்தா. ஹனுமானும் வளர்ந்துட்டே போனாரா. வாயு புத்திரஹா ச புத்திமான்னர் வால்மீகி. ஒரே கணத்துல சூக்ஷ்ம கட்ட விரல் அளவுக்கு சைஸ் எடுத்துட்டு ஹனுமான் என்ன பண்ண, டக்காங்க வாய்க்குள்ள போயிட்டு எச்சப்படாம வெளியில வந்துட்டார். அவன் வந்து பார்த்தா, என்னையா இது, எப்போ போன எப்போ வந்த? நீ தானே சொன்ன வாய்க்குள்ள புக வேண்டும்னு சொன்னேன். ஆமா சொன்னேன், அதனால வெளியில வந்துட்டேன். வெளியில வரப்படாதுன்னு நீ சொல்லலையே, புக வேண்டும் தான் சொன்னேன், வந்துட்டேன், வெளியில வந்துட்டேன். அப்போ ஹனுமார் சொன்னார், உன்னுடைய இன்டெலிஜென்ஸே, சுரசா சொன்னா, உண்மை இன்டெலிஜென்ஸே இன்டெலிஜென்ஸ். மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம். புத்தியா
வாயுபுத்ரா ச புத்திமான். உம புத்தியே தனி புத்தி. அதனால நிச்சயமா ஹனுமான், நான் நாகமாதா சுரசா, நான் சொல்றேன், உன்னுடைய ஆற்றலால் உன்னுடைய புத்தியால் நீ ராமனிடத்தில் வைத்திருக்கக்கூடிய பக்தியினால் நிச்சயமாக லங்கையில் சென்று சீதையை பார்த்துவிட்டு ராமனிடத்தில் திரும்புவாய், வெற்றி நிச்சயம், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டான். அடுத்தது ஹனுமார் வந்து பறந்துட்டே போயிட்டு இருக்காரு. இப்ப லங்கா கிட்ட வந்துடுச்சு. நமக்கெல்லாம் ஃபிளைட்ல சொல்றான் பாருங்க, ஓகே டைட்டன் யுவர் சீட் பெல்ட்ஸ், வி ஆர் அப்ரோச்சிங் கோயம்புத்தூர். லங்கா வந்துடுத்து கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது இவரை யாரோ பிடிச்சு கீழே இழுக்கிறா. என்னையா இது, நம்ம பிளைட் ஒரே ஆட்டங்கன் இருக்கு அப்படின்னு பார்த்தா கீழே ஒரு அரக்கி, சிம்ஹிகான்னு பேர், அவ பிடிச்சு இழுக்கிறா. ஐயோ, இது லங்கைக்கு போறதுக்குள்ள ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும் போல இருக்கு. அந்த சிம்மிகா என்ன பண்ணா, ஹனுமான ஒரு குட்டு, வாத்தியார் கிட்ட கூட வாங்கினதில்ல அவர். இவர் ஒண்ணு படிச்சிருக்கார், இங்கிலீஷ்ல ஒண்ணு உண்டு, டிட் ஃபார் டாட். அதனால இவர் என்ன படிச்சிருந்தா, குட்டு ஃபார் குட்டு. இவர் குட்டு கொடுத்தாளா, இவர் ஒரு குட்டு கொடுத்தாரு அவளுக்கு, அவ அவுட், போட்டு தள்ளிட்டார். இது வந்து ஓஷியானிக் வாட்டர்ஸ்ல போட்டதுனால அது இந்தியன் கோர்ட்டும் டிசைட் பண்ண முடியாது, ஸ்ரீலங்கா கோர்ட்டும் டிசைட் பண்ண முடியாது. ஒரு மாதிரி அது பர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி ஆயிடுச்சு. அதனால போட்டாச்சுங்க. ஏன் சார், அவர் எந்த நாமம் சொல்லி போட்டார்? AK-47 யூஸ் பண்ணாரா, ரஃபேல் யூஸ் பண்ணாரா, ராகுல் கிட்ட சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டேன். என்னன்னா, அவர் யூஸ் பண்ணது ஒரு தனி வெப்பன். நம்ம கிட்ட எல்லாமும் இந்த வெப்பன் இருக்கு. என்ன சார் அப்படி சொல்லிட்டு, என்ன வெப்பன்? ராமநாமம்ங்கிற வெப்பன். ரோமாஞ்சமனே கனகஞ்சுகமு ராம பக்துடனே முத்ர பிள்ளையு ராமநாமமனே வரகமீதி ராமநாம மனே வரகமீதி ராஜில்லுனைய ತ್ಯಾಗರಾಜು ನೀಕೆ ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ವಿಯವಯ್ಯ ರಾಮ, ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ವಿಯವಯ್ಯ ರಾಮ ರಾಮ రామనామ మనే వర ఖడ్గమీవి. తెలుగులో ఖడ్గం అంటే ఏమి? తెలుగు వారు ఉన్నారు అక్కడ? ఖడ్గం అంటే ఏమి? ఖడ్గంన కత్తి, వాళ్. ராமநாமமனே, ராமநாமம்ங்கிறது தான் ఖడ్గம். ஒரு குட்டு விட்டார், சிம்மிகா அவுட். இதை கடந்து லங்கால லேண்ட் ஆறார். சுந்தரகாண்டத்தை என்னாச்சு, மைனாக்கம்ங்கிற ஒரு தடங்கல், சுரசாங்கிற நாகமாதாங்கிற தடங்கல், சிம்ஹிகாங்கிற அரக்கி, 3 பேரும் எதுக்கு எடுத்துக்காட்டுனா, ஒருவரின் வாழ்க்கையிலும் பர்சனல் லைஃபோ ப்ரொஃபஷனல் லைஃபோ ஏதாவது ஒரு முயற்சின்னு தொடங்கினோன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா தடங்கள் வரும். தடங்களுக்கெல்லாம் பயந்துன்னு நம்ம உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, லைஃப்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. சார் ஒருத்தர் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தா சார், ஆட்டோ அடிச்சு போயிட்டார் அப்படின்னா வீட்லயேவா நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியும்? இல்லையா? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை இஸ் ஃபுல் ஆஃப் ரிஸ்க் தான். அம்மா அந்த ரிஸ்க் எல்லாம் மீறிண்டு தான் ஜெயிக்க முடியும் லைஃப்ல. ஒரு முயற்சின்னு எடுத்தோம்னா வாழ்க்கையில முதல்ல அன்பினால ஒரு தடங்கள் வரும். அன்பினால் வந்த தடங்களை அன்பால ஜெயிக்கணும். அப்புறம் தேவர்கள், தெய்வம் நம்மளை சோதிக்கும், நமக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு. அப்போ நம் புத்தியின் மீது உள்ள கூர்மையினால், நம்பிக்கையினால் ஜெயிக்கணும். நிஜமாவே நம்ம கர்மாக்கு ஏத்த மாதிரி ஒரு நிஜம் தடங்கள் வரும். அப்ப தெய்வத்தின் மீது உள்ள பக்தியினால் ஜெயிக்கணும். நான் இன்ஜினியரிங் படிச்சேன். ஓஹோ, அதுக்கும் இப்ப உபன்யாசத்துக்கு என்ன சம்பந்தம்? அதுதான், நான் பிலானியில இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு 6.5 வருஷம் வேலை பார்த்தேன். அப்பவே உபன்யாசங்கள்லாம் சொன்னேன். ஆனா ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்றது கஷ்டமாயிடுது. காத்தால 8 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வேலை பார்த்து திருப்பி உபன்யாசம் 2.5 மணி நேரம் தினம் சொல்லணும், ஊரா போகணும்னா கஷ்டமாயிடுது. அவ கோஆப்ரேட் பண்ணா நமக்கு அவ்வளவு தெம்பு இல்லை. அதனால என் வீட்டுல போய் சொன்னேன், நான் உபன்யாசம் மட்டும் சொல்றேன், இது வேலையை விட்டுடுறேன். நம்ம இல்லங்கள்ல எல்லாம் வேலைன்னா ஆபீஸ்க்கு போனாதான் வேலை இல்லையா? ஒரே பயம் அவளுக்கு. அன்பால வந்த தடை, இப்படி சொல்றியே, இப்போ இப்போ
இப்ப நீ இப்ப வேலையை விட்டுட்டியான உன்னை யாரு பாத்துப்பான? கோயம்புத்தூர்காரா பாத்துப்பாங்க இல்லையா? அன்பினால வந்த தடைய அன்பால ஜெயிக்கும். எப்பவுமே அம்மா அப்பா ஒரு கவலைப்படுவா, அவ தடங்கல் பண்றாங்கிறதுல ஒரு கவலை. அப்போ பியூட்டிஃபுல்லா நம்ம பேச்சு சாமர்த்தியத்தால அவள் அன்பால ஜெயிக்கும். ஏண்டா உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வம்பு? இல்லம்மா, மதுரையில அருள்மொழி சரவணன் கூட தெர்மல் பிளாஸ்க் எல்லாம் வித்து பெரிய ஆள் ஆயிட்டா, நானும் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதனால எப்பவுமே அன்பால வந்த தடங்களை அன்பால ஜெயிக்கணும். எப்படி மைனாகம்ங்கிற பர்வதத்தை ஹனுமார் கட்டி பிடித்து ஜெயித்தார். தெய்வத்தால் வந்த தடை சுரசா என்கின்ற நாகமாதா. அப்ப ஹனுமார் என்ன பண்ணார்? புத்தியால ஜெயிச்சார். எப்பவுமே நம்ம அலர்ட்டா இருக்கணும். மூணாவது நிஜமாவே வந்த தடை. அப்போ பகவான் மீது உள்ள பக்தி. எப்பவுமே இந்த சோதனை வரும்போதுதான் நம்ம பக்தி உச்சத்துல இருக்கணுமே ஒழிய, சார் சந்தோஷமா இருக்கும்போது நான் கோவில் போவேன் சார், துக்கமா இருக்கும்போது வீட்டுலதான் சார் உட்காந்து, அப்படி இல்லை. கஷ்டமோ சுகமோ நமக்கு பெருமாள் ஒரு ஃப்ரெண்டு. அவரை நம்ம மனசுல வச்சுட்டோம்னா கஷ்டங்கள்லாம் ஈஸியா விலகி போயிடும் சார். நம்ம பாருங்க, வாழ்க்கையில இருக்கிறது ஒரு ஆவரேஜ் மார்டாலிட்டி ரேட் 65 வயசு 70 வயசு இல்லாட்டா 75 வயசு. அதுல அறியாமையிலேயே முதல் 5 வயசு 10 வயசு போயிடும். அடுத்தது ஒரு 10 இயர்ஸ். ஆழ்வார் சொன்னார், வேதம் 100 பிராயம் 100 மனுஷத்தாம் புகுவரையனும் பாதி உறங்கி போகும். இது பாருங்க, கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு நாள்ல 8 மணி நேரம் தூங்குறோம். 8 மணி நேரமா ஆவரேஜா? முழிச்சுட்டு இருக்கும் போதும் தூங்கலாம் இல்லையா? முடிச்சுட்டு இருக்கோம் பேரு, தூங்கலாம் இல்லையா? அதெல்லாம் சேர்த்து போட்டா ஆழ்வார் என்ன சொல்றாரு? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பிளஸ் ஒரு 3-4 ஹவர்ஸ் கணக்கு வச்சுங்க, 12 ஹவர்ஸ். ஒரு நாள் 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 12 மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுங்க. அப்படின்னா பாதி லைஃப் தூங்கிருக்கோம்னு அர்த்தம் இல்லையா? பாதி உறங்கி போகும். மிஞ்சி இருக்கக்கூடிய நாடுல பேதை பாலகன் என்பு அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளாவே. எல்லாம் போர் அடிக்கிறது இல்லையா? இதே ஹம்டி டம்டி சட் ஆன் அ வால், ஹம்டி டம்டி ஏதோ ஒரு குட்டி சவுல போய் அவர் உட்காந்துட்டாராம், கீழே விழுந்துட்டாராம் அந்த ஹம்டி டம்டி. ஜாக் அண்ட் ஜில்னு அண்ணா தம்பி 2 பேர் இருந்தா. அவன் மலை மேல போய் ஜலத்தை எடுக்கணும்னு போறான். ஜாக் அண்ட் ஜில் went up the hill to fetch a pail of water. அதுகளுக்கு கால் சரியில்லை. ஜாக் fell down and broke his crown. அது ஏதோ அச்சட்டுத்தனமா கீழே விழுந்து மகுடத்தை உடச்சு நிறுத்து. ஆத்துக்கு வந்தோம்னா குழந்தைய ஜாக் அண்ட் ஜில் சொல்லு, ஜாக் அண்ட் ஜில் சொல்லு, அதான் மோட்சத்தை கொடுக்க போகுது. ஜாக் அண்ட் ஜில் இந்த குழந்தை மென கெட்டு தனக்கு தெரிஞ்ச மழையில ஜாக்கி ஜில்லு அப்படின்லாம் சொல்றது. என்னமோ சொல்றது பாருங்களேன் தான். எங்க பரம்பரையே பரம்பரை ஜாக் அண்ட் ஜில் பரம்பரை சொல்லி முடிச்சாச்சு. இப்ப இந்த குழந்தை வளர்ந்து எல்லாம் ஒரு 70 வயசு போயிடுறது. அடுத்த ஜென்மம் எடுக்கிறது. இப்ப பீலமேடுன்னா அடுத்தது பாபநாயகன் பாளையம்னு எங்கேயோ பிறக்கிறது. திரும்பி என்ன படிக்கணும்? அதே ஜாக் அண்ட் ஜில் தான். தள்ள எழுத்த பாருங்க. இந்த ஜாக் அண்ட் ஜில் மட்டும் மாறவே மாறாது. அதே அவர் விழுந்தார் பிறண்டார் உழுந்தார் அழுதார். இத்தியே எவ்வளவு நாள் படிச்சுட்டு இருப்போம். எல்லாரும் சொல்லிடுவோம், அப்பா அடி ஸ்கூலை விட்டு வந்தாச்சு சார், போறோம் அந்த படிப்பெல்லாம். கவலைப்படாதீங்க, அடுத்த ஜென்மத்திலயும் அதே தான். அப்போ இன்னும் காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப 1.3 பில்லியன் பாப்புலேஷன் நம்ம கண்ட்ரினா 1.6 எப்படி இருக்கும் அப்பெல்லாம். சார் என்ன சார் பயமா இருக்கே சார், இப்ப அடுத்த ஜென்மத்தை நான் படிக்கப்படாதுன்னா என்ன பண்றது? அதுக்குதான் சரணாகதி பண்ணா மோட்சம் உண்டு. அவ்வளவுதான். இங்கேருந்து போறதுக்கு தான் நம்ம வழி பார்க்கணும். சார் நீங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் கத்து தருவேளா? ஆர்ட் ஆஃப் லீவிங் தான் என்னால கத்து தர முடியும் இல்லையா? நம்ம சாஸ்திரமே இந்த பூமியை விட்டு போறதுக்கு தான் வழியை, இருக்கிறதுக்கு நமக்கு ஆர்ட் தெரியும். நல்லா சாட்டால நல்லா இருக்கலாமே, போறதுக்கு தான் நம்ம வழியை. நம்ம பெரியவாள்லாம் மோட்ச சாஸ்திரம் தான் சொல்லி கொடுப்பா. இங்க இருக்கவே வேண்டாம், வந்தாச்சு மாட்டிண்டாச்சு, இப்போ திரும்பி இங்கேருந்து போறதுக்கு ஆர்ட் ஆஃப் லீவிங், அதுதான் நமக்கு தேவை. விஷயத்துக்கு வரேன். என்னன்னா 3 தடங்களை ஜெயிச்சார் ஹனுமான். லங்கைக்குள்ள போறார். ஒரு ஈவினிங் 6:37 எல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. அப்போ ஹனுமான் உள்ள போறார். அவர்கிட்ட பாஸ்போர்ட்டும் இல்லை, விசாவும் இல்லை. என்ன கஷ்டம் பாருங்க, ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருக்க, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்றும் அதெல்லாம் போக முடியாது. அதனால அவர் என்ன பண்ணிட்டார், சின்ன பூனை அளவு சைஸ் எடுத்துன்னு அவர் உள்ள போயிட்டு இருக்கார். அப்போ லங்கையை பார்த்து வியக்கிறார். சொல்றார், தெய்வத்தச்சனை புகழ்த்துமோ, என்னமா பண்ணிருக்காயா இந்த ஊரை, செங்கண் வாழ் அரக்கன் மெய்பொத்து ஆற்றிய தவத்தை வியத்துமோ, வீணன் ஐயப்பாடிலா வரத்தை மதித்துமோ, அறியா தொயல் சிந்தையேன் யாவரை யாதென்று துதிப்போம். என்னையா இந்த ஊரை என்னன்னு கொண்டாடுவேன்? கட்டினவனை கொண்டாடுறதா? ஆளக்கூடிய
ராவணனை கொண்டாடுறதா? என்னமா ஆடுறான் ராவணன் மாதிரி ஒரு சூப்பர் கிங் நீங்க பார்க்க முடியாது. நான் அன்னைக்கே சொன்னேனே, பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர், ரொம்ப படிச்சவன், எல்லாம் இருந்தது ராவணனுக்கு. ஒருத்தர் சொன்ன ராவணன் தமிழன், இல்ல நீங்கள் ராமனை ஆரியன் வந்து தாக்கி விட்டார், என்னவோ சொல்லுங்க, ராவணன் நல்லவன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன ஒண்ணு, மீ டூ மூவ்மெண்ட்ல மாட்டின்ட்டான். கேரக்டர் மட்டும் இல்ல அவனுக்கு. அதுதான் மெயின் போயிடுத்து. காந்தி சொன்னாரு அன்னைக்கு, இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட், இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். அதுதான் அவனுக்கு பெரிய ப்ராப்ளமா போயிட்டு. பெரிய படிச்சவன், ஆனா இந்த மாதிரி மாட்டினுட்டான். ஹனுமார் புகழ்றார் சொல்லிட்டு உள்ள போகும்போது ஒரு திரிசூலம் வந்து டமால நிக்கிறது. இது யார் நம்மள அடுத்த தடங்கள்னு பார்த்தா அந்த ஊர் இமிகிரேஷன் ஆபீசர், அவ பேர் லங்கினின்னு பேர். அவ கேட்டா, ஷோ மீ யுவர் பாஸ்போர்ட். ஹனுமார் சொன்னார், ஐ தாட் இட் இஸ் விசா ஆன் அரைவல். அப்படி சொன்ன உடனே அவ ஒரு குட்டு விட்டா. என்ன தள்ளெழுத்து பாருங்க, ஹனுமார் பாவம் நன்னா படிச்சவர், ராமருக்கு தூது போறேன்னு சொல்லிட்டு சிம்மிகா கிட்ட குட்டு, லங்கினி கிட்ட குட்டு. ராமருடைய பக்தனா இருந்தா இதெல்லாம் கிடைக்கும் போல இருக்கு. அதனால ஒரு குட்டு வாங்கிட்டார். அவர் என்ன பண்ணாரு, என்னால இனிமேல்லாம் குட்டெல்லாம் தாங்க முடியாதுன்னு அவர் பறந்து போய் அவளுக்கு ஒரு குட்டு விட்ட உடனே என்னாச்சு, அவளுக்கு மறந்து போனது ஞாபகம் வந்துட்டு. பல பேர் அப்படி ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வருவா, சார் அது வந்து ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் அப்படின்னு அடிச்சுப்பா. அடிச்சதுன்னா அவளுக்கு ஞாபகம் வரும். பல வீட்டு கிரைண்டர் மிக்சி எல்லாம் இப்படிதான் வேலை பண்ணும். நீங்க வந்து பார்த்தேன்னா அது ஒரு அடி அடிச்சேன்னா டமான்னு வேலை பார்க்கும். ஒரு வீட்டுக்கு நான் போனேன், நான் உட்காந்து இந்த வேலை கம்ப்யூட்டரை பார்த்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம்னா வேலை பார்க்கல. அந்த மாமியை கிட்ட, மாமி வாங்குவீங்க அப்படின்னா, மாமாவோட வேஷ்டி எடுத்து, அதுக்குள்ளதான் இதுவே இருக்கு, கம்ப்யூட்டரே இருக்கு. மாமாவோட வேஷ்டி, மாமா வேஷ்டி பல விதத்துக்கு உதவும். கம்ப்யூட்டரை மூடலாம், வடாம் போடலாம். வீட்டுல எல்லாம் இந்த வடம் எல்லாம் போடும்போது மாமாவோட வேஷ்டி தான் உதவும். அதனால மாமாவோட மேனி ஸ்பர்ஷத்தோடு கிடைக்கக்கூடிய வடா நமக்கு அது. அதனால அந்த வேஷ்டியை எடுத்தா அந்த கம்ப்யூட்டர் தெரியுது. நம்ம உட்காந்து இந்த வேலை ஏழநாட்டான் சனி அது வேலை பார்க்க மாட்டேங்கிறது. அதனால அந்த மாமியை கூட்ட, மாமி திஸ் கம்ப்யூட்டர் இஸ் நாட் ஒர்க்கிங்னு ஒரு அடி போட்டா. மாமிக்கு நல்ல பலம், மேரி காம் மாமி, நல்ல ஒரு அடி போட்டா வேலை பார்த்து போட்டுட்டு சும்மா இல்லை இது அவரை மாதிரின்னு விட்டா. போட்டாதான் வேலை பார்க்கும். மாமி சொல்லாம இருந்திருக்கலாம், ஏதோ சொல்லிட்டா பாவம். அதனால அப்ப மாமா இல்லை. என்னன்னா, எத்தனை காலம் காப்பல் ஞான் இந்த மூதூர் என்று முத்தனைக்கு வினவினேற்கு முரண்வலி குரங்கு ஒன்று உன்னை கைத்தலமதனால் தீண்டி கழிவதும் அன்று என்னை காண்டி சித்திர நகரம் அதன் பின் சிதைத்தல் திண்ணம் என்றான். ராமாயணத்தை கம்பர் எடுக்கிறார். அந்த பெண்மணி சொன்னாளாம் லங்கினி, ஹனுமார் குட்டு விட்டாரோன்னு அவளுக்கு. அப்போ சொல்றா, நான் ஒரு தேவஜாதியில் பிறந்தவள், எனக்கு சாபம் இருந்தது, லங்கால நீ இருந்து துடிப்பாய் என்று நான் பிரமனிடம் கேட்டேன், எத்தனை காலம் காப்பல் யான், நான் எவ்வளவு நாள் இந்த லங்கால இருக்கணும்னு அவர் சொன்னார். முரண்முடை குரங்கு ஒன்று கைத்தலமதனால் தீண்டி காய்த்தலும் வருக சித்திர நகரம் அதன் பின் சிதைத்தல் திண்ணம். முரண்முடை குரங்கு என்றால் முரணுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி மங்கி உன்னை வந்து ஒரு குட்டு விடும்போது நீ லங்காவை விட்டு புறப்பட்டு வந்துள்ளான். தேங்க்யூ, எனக்கு ஆகஸ்ட் 15 வந்துடுத்து, நான் கிளம்பி போயிட்டேன். விடுதலை விடுதலை விடுதலைன்னு அவ கிளம்பி போயிட்டான். இப்போ வர்ணிக்கிறார். அப்படி ஈவினிங் மியூசிக், நீங்க இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கோ லிப்டுக்கோலாம் போனீங்கன்னா சில அப்படி சித்தார் மியூசிக் கேட்டுட்டே இருக்கும் பாருங்க, லைட்டா. அந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கறதான். எதெல்லாம் கேட்கறதுன்னு கம்பர், குழலும் வீணையும் யாழும் என்று இணைய குழையை மழலை மென்மொழி கிளிக்கு இருந்த அக்களிகன்றி மகளிர் சுழலும் நடு நெடுங்கண்மணி சுவர்த்தோறும் துவன்றும் நிகழும் தன்மையை வேற்றுமையை தெரிவு அருநிலையே கேட்டாள். சரி, ஹனுமார் இப்ப அந்த ஊரை பாக்குற, எப்படி இருக்கு அந்த ஊர் அப்படிங்கறத அதை சொல்ற. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காளாம். இரவு வந்துட்டோம் எல்லாரும். இப்ப நீங்க பிரிட்டனுக்கு எல்லாம் போயிருந்தாலே, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு அவள்லாம் 6-7 மணிக்கு சாப்பிட்டுருவா. டின்னர் கூட இல்ல, சப்பரும்பாத சாப்பிட்டுட்டு தூங்கிடுவா 8-9 மணிக்கு. ஆனா விதேசங்கள்லாம் போனா காத்தால 5 மணிக்கு எழுந்துருவா அவள்லாம். அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் தூங்கியாச்சு. அவாவா என்னென்னவோ சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஒரு 7-8:45 எல்லாம் தூங்கியாச்சு. சிட்டி ஸ்லீப்பிங். அப்போ வர்ணிக்கிறார் கம்பர் ஹனுமான் வாயிலாக, நித்த நியம தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள் யோகிகள் துயின்றார் மத்த பதவம் களிறு உறங்கியது உறங்கா பித்தரும் உறங்கினர் இனி பிறரது என்னோ.
நித்த நியம தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள். லங்கால இருக்கக்கூடிய நல்லவாழ்லாம் தூங்கினாலாம். ராவணன் இருந்த காலத்துல 4-5 நல்ல பேர் இருந்திருக்காங்க. உத்தமர் தூங்கினார்கள். உத்தமர்கள்னா என்ன? நல்லவர்கள்னு அர்த்தம். ஆனா இப்பெல்லாம் நம்ம எடுக்கிறோம் உத்தம வில்லன், வில்லன்லயே ரொம்ப நல்லவனா. அதனால நித்த நியம தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள், நல்லவாழ்லாம் தூங்கினாலாம். யோகிகள் துயின்றார். நம்ம உத்தரப்பிரதேஷ் யோகி இல்ல, அந்த ஊர்ல இருந்த யோகி. யோகிகள் துயின்றார், அவள்லாம் தூங்கினாளாம். மத்த மதவெண் களிறு உறங்கியது, யானையும் தூங்கிடுத்தான். இவாள்லாம் தூங்கினது பெரிய விஷயம் இல்ல. உறங்கா பித்தனும் உறங்கினன், தூங்க மாட்டேன் அடம் பிடிக்கக்கூடிய பைத்தியக்காரனும் தூங்கினான் அப்படிங்கிறார் கம்பர். சார் இது என்ன சார் பெரிய விஷயமா கம்பர் சொன்னதுன்னா? பெரிய விஷயம். அந்த காலத்துல ஒரு ஊர் சிறப்பான ஊருனா இரவுல எல்லாரும் தூங்கணுமா. நம்ம எல்லாம் சொல்லுவோம், சார் எங்க ஊருக்கு வாங்க சார், கவலையப்படாதீங்க, ராத்திரி கலகல கலகலான்னு இருக்கும். அப்படின்னா ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். பதராத்திரிக்கு எதுக்கு கலகலான்னு இருக்கணும்? எல்லாரும் தூங்க வேண்டாமோ? அதனால சொன்னார். இன்னொரு அர்த்தம், இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல, நம்ம இப்ப தமிழ் பார்த்துட்டு இருக்கோம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் A City's Night Piece அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்றார், லண்டன் மாநகரம், யுனைடெட் கிங்டம், அங்க இருக்கக்கூடிய தலைநகரம் லண்டன் மாநகரத்துல ஒரு கடிகாரம் உண்டு, பிக் பென் அப்படின்னு பேர். பெரிய கடிகாரம். அதை வச்சுட்டுதான் நம்ம எல்லா ஸ்டேஷன்லயும் அந்த பிரிட்டிஷ்காரன் வச்சுட்டான். நீங்க எல்லா ஊர் ஸ்டேஷன்லயும் போய் பாருங்க, பெரிய பிக் பென் மாதிரியே ஒண்ணு இருக்கும்.